திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம் திருமறை நேரம் நேயர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சியில வான்வழி வேத வகுப்பு வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். வெளிப்படத்தில் 7 சபைகளுக்கு சிறிய கடிதங்கள் அனுப்பப்படுது, எழுதி அனுப்புறார். அதுல என்ன விஷயம் இருக்கு? அந்த 7 சபையில இருக்கிற குற்றங்களை அவர் சொன்னாரு, தவறுகளை சுட்டி காட்டினாரு. அப்படின்றது முதல் பார்வை. சரி, அடுத்தது என்ன சொன்னாரு? மனம் திரும்பி ஆகணும் அப்படின்னு சொன்னாரு. சரி, அடுத்தது என்ன? நீங்கள் மனம் திரும்பினால் உங்களுக்கு இது ஆசீர்வாதம். சரி, மனம் திரும்பாமல் போனால் உங்களுக்கு இந்த தண்டனை. இதை நாம் எப்படி எடுத்துக்கலாம்? ரொம்ப கடினமான நீதிமன்றத்தில் சொல்லப்பட்ட ஒரு தீர்ப்பாக எடுத்துக்கலாமா? அல்லது தகப்பன் தன் பிள்ளைகளோடு கூட இதையெல்லாம் சரி செய்து கொள், உனக்கு ஆசீர்வாதம் உண்டாகும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இதுதான் இன்னைக்கு நாம படிக்க போறோம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போலவும், தகப்பன் தன் பிள்ளைகளை சிட்சித்து நடத்துவது போலவும், தகப்பன் தன்னை போலவே தன்னுடைய பிள்ளைகள் மாற வேண்டும். குறிப்பாக தேவன் சொல்றாரு, தம்முடைய பரிசுத்தத்திலே நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு அவர் நம்மை சிட்சிக்கிறாராம், அன்பினாலே சிட்சிக்கிறாராம், நம்மை சீர்படுத்துகிறாராம். கிறிஸ்துவின் சபைக்குள்ள இருக்கிறோம், பலவிதமான ஊழியங்களை தேவன் வச்சிருக்கிறாரு. என்ன நோக்கத்துக்காக? சீர்பொருந்தத்தக்கதாக, நாம் கிறிஸ்துவை போல், அவருடைய குமாரனை போல், அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாறும்படியாக அவ்வளவு உதவிகளை தேவன் நமக்கு வச்சிருக்கிறாராம். இதுதான் நாம கவனிக்கணும். தொடர்ந்து கர்த்தருடைய வசனங்களை கவனிங்க, கேளுங்க, கீழ்ப்படுதலுக்கு ஏதுவாக உங்களை ஒப்புக் கொடுங்க. சரி, போலாங்களா? இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். எல்லாவற்றையும் புதிதாக மாற்ற வேண்டும், இது மனிதனுடைய விருப்பம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் எல்லாவற்றையும் நான் புதிதாக்குகிறேன் என்று வெளிப்படுத்தல் 21:5 சொல்லுகிறார். ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 அதிகாரத்தில் அவர் வானத்தி பூமியை உண்டாக்கினார். வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் வரும்போது பழைய வானத்துக்கு பதிலாக, பழைய பூமிக்கு பதிலாக வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் அதை புதிதாக்க விரும்புகிறார். புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் நீங்கள் இருக்க வேண்டும், நான் இருக்க வேண்டும். சகோதரர்களே, இந்த புத்தகத்தினுடைய ஒரு மைய கருத்து ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு வெளிப்படுத்தல் விசேஷம் எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் கேட்கலாம், இந்த 7 சபைகள் மட்டும்தானான்னு. அன்றைய தேதியில் உலகத்தில் 20,000க்கு மேற்பட்ட சபைகள் இருந்திருக்கலாம். இந்தியாவில் கூட தோமாவின் மூலமாக ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு சபை இருந்திருக்கலாம். எருசலேம் நகரத்தில் தான் முதல் சபை உருவானது. ஆனால் ஆசியாவில், குறிப்பாக ரோம நாட்டை சுற்றிலும் இருக்கிற இந்த 7 சபைகள் மூலமாய் ஒரு உதாரணமாக உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் இந்த செய்தியானது எழுதப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வெளிப்படுத்தல் 2 அதிகாரம் முதல் 7 வசனங்களில் எபேசு சபைக்கு, 2 அதிகாரம் 8 முதல் 11 வசனங்களில் சிமர்னா சபைக்கு, வெளிப்படுத்தல் 2 அதிகாரம் 12 முதல் 17 வசனங்களிலே பெர்கமு சபைக்கு, வெளிப்படுத்தல் 2 அதிகாரம் 18 முதல் 29 வசனங்களில் தியத்திரா சபைக்கு, வெளிப்படுத்தல் 3 அதிகாரம் முதல் 6 வசனங்களில் சர்தை சபைக்கு, வெளிப்படுத்தல் 3 அதிகாரம் 7 முதல் 13 வசனங்களிலே பிலதெல்பிய சபைக்கு, வெளிப்படுத்தல் 3 அதிகாரம் 14 முதல் 22 வசனங்களில் லவோதோக்கிய சபைக்கு. ஆக இந்த 7 சபைகள் வழியாக தேவன் ஒரு நற்செய்தியை சொல்ல விரும்புகிறார். ஒரு டாக்டர்கிட்ட நம்ம போனோம்னா அங்கே ஒரு பெஞ்சில் ஒரு 7 பேர் உட்காந்துருப்பாங்க. அந்த 7 பேருக்கும் வெவ்வேறு விதமான கஷ்டங்கள் இருக்கலாம். அந்த 7 பேரில் ஒரு ஆளுக்கு எந்த கஷ்டமும் இல்லை,
ஆனால் ஒரு சந்தேகம் மட்டும் அவருக்கு இருக்கலாம். ஆக ஒருவர் பின் ஒருவராக அந்த டாக்டர்கிட்ட அவர்கள் போகும்போது அவரவர்களுடைய நோய்க்கு தக்கவாறு, அந்த நோய்க்குறிக்கு தக்கவாறு அந்த மருத்துவர் மருந்துகளை எழுதி அவர்களுக்கு கொடுக்கிறார். இந்த 7 சபையை நாம் பார்க்கும்போது இன்றைக்கு நீங்களும் நானும் சபையாக எப்படி இருக்கிறோம், நம்முடைய நோய் என்ன, அதை எப்படி தீர்த்து கொள்வது, நாம் தேவனுக்கு பிரியமான மக்களாக வாழ்வது எப்படி என்ற இந்த தகவல்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக எபேசு சபையினுடைய நோய் என்ன, பிரச்சனை என்ன? அருமையான சபை, ஆனால் ஆதியில் இருந்த அன்பை இழந்து விட்டாய், உன்னுடைய ஆதி அன்பு இல்லை அங்கே என்று வெளிப்படுத்தல் 2:5 நாம் படிக்கிறோம். சபையானது அன்பை இழந்து விட்டால் அது சபையாக இருக்க முடியாது. இரண்டாவதாக சிவர்ணா சபைக்கு பேசும்போது, அதிகமாக நீ துன்பப்படுகிறாய், நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று சொல்லுகிறார். துன்பம் அவளுடைய உபத்திரவமாக இருக்கிறது. இதை 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் படிக்கிறோம். பர்சிக்யூஷன் இஸ் த ப்ராப்ளம். மூன்றாவதாக பெர்குமு சபையினுடைய பிரச்சனை என்ன? 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் அவர்கள் எல்லா மனிதர்களோடும் உலகத்தாரோடும் அவர்கள் கலந்து போய்விட்டார்கள். தே ஆர் காம்ப்ரமைஸ்ட். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரோடும் ஒத்துப்போக முடியாது. நான்காவதாக தியத்திரா சபை, வெளிப்படுத்தல் 2:20 படிக்கிறோம். அவர்கள் மத்தியில் கள்ள உபதேசத்தில் அவர்கள் கரைந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போஸ்தலரால் உபதேசிக்கப்படாத கருத்துக்களை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். ஐந்தாவதாக சர்தை சபையினுடைய பிரச்சனை என்ன? அவர்கள் தங்களை உயிரோடு இருக்கிறவர்களாக நினைத்து கொண்டிருந்தாங்க, ஆனால் ஆத்மாவில் அவங்க செத்து போயிருந்தாங்க. இதை 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் படிக்கிறோம். அவர்கள் உயிர் உள்ளவர்கள் என்று நினைக்கிறார்கள், ஆனால் தேவனுடைய பார்வையில் அவர்கள் செத்தவர்களை போல் இருக்காங்க. ஐந்தாவதாக பிலதெல்பிய சபை, 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இந்த சபைக்கு நோய் எதுவும் இல்லை, உத்தம மக்களாக இருக்கிறாங்க. ஆகவே அவர்களை அவர் பாராட்டுகிறார். இவர்களுக்கு நோய் எதுவும் இல்லை, ஏதோ ஒரு சந்தேகம், நம்ம எப்படி இருக்கணும்னு தான் தெரிஞ்சுக்கோமே. ஆண்டவர் சொல்கிறார், நீ உத்தமமாக இருக்கிறாய், யூ ஆர் ஃபெய்த்ஃபுல். ஏழாவதாக லவோதிக்கே சபை, இவர்களுடைய கஷ்டம் என்னன்னா 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் அனலும் இல்லை குளிரும் இல்லை. இது ஒரு மந்த நிலை, அனலும் இல்லை குளிரும் இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவங்க வளரவும் முடியாது, அழியவும் முடியாது, ஒரு தேக்க நிலையில் இருக்காங்க. இப்போ இந்த 7 சபைகளில் அன்பற்ற நிலை, துன்பப்படுகிற நிலை, ஒத்துப்போகிற நிலை, தவறான உபதேச நிலை, மரித்த நிலை, விசுவாசம் உள்ள நிலை, அனலும் இல்லை குளிரும் இல்லை என்ற நிலை, இப்படி இந்த 7 வகையான குணாதிசயங்களை நம்ம பார்க்கிறோம். இப்போ மருந்து கொடுக்கிற டாக்டர் ஒரே ஆள் தான். அவரை சந்திக்க வந்த பேஷண்ட் 7 பேர். இந்த 7 பேர் இடத்திலும் அவர் அன்போடு பேசி மருந்து தருவது போல சர்வ வல்லமை நிறைந்த பராபரனாகிய கடவுள் ஆசியாவில் உள்ள 7 சபைகளை ஒரு உதாரணமாக வைத்துக்கொண்டு உலகம் முழுதும் உள்ள சபையாருக்கு இந்த நற்செய்தியை சொல்லுகிறார். முதலாவது, இந்த 7 சபையை நாக்கை வெளியே தொங்க விட்டு உங்களை கொன்று விடுவேன் என்று மிரட்டுகிற ஒரு கடவுளாக அவர் இல்லை. அவருடைய கையில் ஒரு வேலாயுதமோ ஒரு சூலாயுதமோ இல்லை. அவருடைய கால்களின் அடியில் யாருடைய கழுத்தின் மீது அதை நசுக்குவதைப் போல அவர் இல்லை. அவர் நம்மை பயமுறுத்துகிறவராக இல்லை, அவர் நமக்கு கொடுமை செய்கிறவராக இல்லை, அவர் நம்மை வீணடிக்கிறவராக இல்லை, அவர் நம்மை வேதனைப்படுத்துகிறவராக இல்லை. அப்போ எப்படி தான் இருக்கார்? ஒரு தகப்பனை போல இருக்கிறார்.
ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை நல்வழிப்படுத்துவது போல இருக்கிறார். புரியுதுங்களா நான் உங்களுக்கு சொல்றது? இந்த 7 சபைகளுக்கும் கர்த்தர் கொடுத்த வார்த்தை அவர்கள் ஏறி வரும்படி, அவர்கள் மீளும்படி, அவர்கள் காப்பாற்றப்படும்படி, அவர்கள் ரட்சிப்பிலே நிலைத்திருக்கும்படி, அவர்கள் பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம் அடையும்படி சோ என்கரேஜிங், தேற்றுகிறவராக இருக்கிறார். எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 12வது அதிகாரம் பக்கம் 310 7வது வசனம். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவளாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டா? எந்த ஒரு நல்ல தகப்பனும் தன் மகனை அடித்து உதைத்து தான் வளர்ப்பான். ஏன்? அவன் நல்லவனாகவும் தகப்பனைப் போலவும் உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும். ஒரு கேள்வி எழுப்புகிறார். தகப்பன் அடிக்காத ஒரு புத்திரன், ஒரு மகன் இருக்கிறானா என்று கேட்கிறார். 8ஆம் வசனம் பாருங்கள். எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாக இருப்பீர்களே. அதாவது தனக்கு பிறந்த குழந்தையை தான் தகப்பன் அடிப்பான். தனக்கு பிறக்காத யாரோ 2 பையன் அந்த வீட்டில் இருந்தால் அது யாருடைய பிள்ளைகளோ அவங்கள ஏன் நம்ம அடிக்கணும்? அந்த தகப்பன் அடிக்க மாட்டார். ஏன்னா அது அவனுடைய குழந்தை இல்லை. காரணம், அது இன்னொருடைய பிள்ளை. அந்தந்த தகப்பன் அந்தந்த பிள்ளைகளுக்கு தான் அந்த உரிமையை காட்டுவார். அப்போ தேவன் நமக்கு தகப்பனாக இருப்பாரானால், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்போமானால், நாம் சிட்சிக்கப்படும் போது, நாம் தண்டிக்கப்படும் போது, நாம் உணர்த்தப்படும் போது, நம்முடைய தவறுகளை அவர் எடுத்து காண்பிக்கும் போது அன்போட மகிழ்ச்சியோட அவருடைய பரிசுத்தத்திலே பங்குள்ளவர்களாக இருக்கும்படியாக நாம் அதை ஒப்புக்கொள்ள வேண்டும். 9ஆம் வசனம் பாருங்கள். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்களுக்கு நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். இந்த உலகத்தில் அப்பா அம்மாலாம் பிள்ளைகளை அடிக்கிறாங்க. அவங்க அடிக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு அடிப்பாங்க. என் பேரை கெடுக்காத, எனக்கு அவமானத்தை கொண்டாடாத, உன்னால் நான் ஒரு திருடன் என்ற ஒரு பட்டம் எனக்கு வரக்கூடாது. அப்போ பிள்ளைகளை அடிக்கிற உலகத்துக்குரிய தகப்பன்மார்கள் தங்களுடைய லாப நோக்கத்துக்காக, தங்களுடைய பேர் புகழுக்காக, தங்களுடைய பெருமைக்காக தங்களுடைய பிள்ளைகளை விளாசுறாங்க. ஆனால் தேவன் நம்மை சிட்சிக்கும் போது எதுக்காக சிட்சிக்கிறாராம்? நாம் அவரை போல் இருக்கும்படி. தேவன் பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே நாமும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கும்படி, அவருடைய பரிசுத்தத்திலே பங்கு கொள்ளும்படி. God is holy, be he holy. தேவன் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆகவே உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்கள். இப்பொழுது சொல்லுங்க சகோதரர்களே, இந்த 7 சபைகளை கர்த்தர் குறிப்பெடுத்து அவங்களுடைய நிலைக்கு தக்கதாக, நீ எங்கே விழுந்தாய், எங்கே இழந்து போனாய், எங்கே தொலைந்து போனாய், எங்கே உன்னுடைய பிரச்சனை, எங்கே உன்னுடைய வேதனை, எதனாலே உனக்கு இந்த கஷ்டம், தகுதியான பதில்களை சொல்வதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 103 10வது வசனத்திலிருந்து ஒரு பகுதி வாசிக்கிறேன், கவனியுங்கள். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். சில பேர் குழந்தைங்கள எப்படி அடிப்பாங்கன்னா, இந்த தேச துரோகம் குற்றம் செய்தான் பாருங்க, அவனுடைய வாயிலிருந்து ஒரு உண்மையை வரவழைக்க இந்த போலீஸ் நிலையங்கள்லையோ அல்லது மிலிட்ரிலேயோ என்ன செய்வாங்கன்னா சித்திரவதை பண்ணுவாங்க. அதாவது உயிர் போகிற அளவுக்கு அடிப்பாங்க. அப்படியாவது அவன் உண்மை சொல்லிடுவான் என்ற ஒரு யோசனையில் கொல்லுவாங்க. ஆனால் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம்,
அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும். இந்த தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கார் பார்த்தீங்களா? நம்ம கொசு நம்ம கடிக்கும் போது நீ அந்த பக்கமாக போய் நீ இந்த பக்கம் வராத, அந்த மாதிரி நம்ம எந்த வழியும் சொல்லுவதில்லை. கையில் மாட்டினா நசிக்கிடுவோம், மருந்தடித்து அதை கொண்டுடுவோம். அப்படி தான் இந்த உலகத்தில் இருக்கிற தேவர்கள் இருக்காங்க. ஆனால் நம்முடைய தேவன் அப்படி இல்லை. சங்கீதம் 103:11 பாருங்கள். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவன் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஒரு உதாரணம் சொல்கிறார். அதோ பாருங்க அந்த மனிதன் அந்த உயரம், அதோ பாருங்கள் அந்த பனைமரம் அந்த உயரம். தேவனால மனிதனுக்கு சொல்லக்கூடிய ஒரு சிறந்த உதாரணம், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறது. கேன் யூ மெஷர் இட்? உங்களால் அளக்க முடியுமா? தேவனுடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று சொல்கிறார். 12ஆம் வசனம், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். என்ன கம்பாரிஷன் பார்த்தீங்களா? எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு. இந்த காலையில் உங்களுடைய கண்களில் கண்ணீர் துளிர்க்க வேண்டும். உங்கள் உடலில் உள்ள ரோமங்கள் எழுந்து நிற்க வேண்டும். உங்கள் மனசாட்சிக்குள்ளே சிலீர் என்ற உணர்வு ஏற்பட வேண்டும். எவ்வளோ பெரிதான அன்பை தேவன் நமக்கு தருகிறார். 13ஆவது வசனம், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். சகோதரர்களே, வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்தில் 7 சபைகளை குறித்து பார்த்தோம். 7 சபையிலும் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்கிறது. அதனால் அந்த 7 சபைகளையும் ஆண்டவர் கிறுக்கி போடல, ஒதுக்கி தள்ளலை, ஓரம் கட்டலை, குப்பையாக எண்ணலை. தமது பிள்ளைகளாக அவர்களை எண்ணுகிறார், இறங்குகிறார், அவர்களை மன்னிக்கிறார், அவள் மீது மனதுருகிறார், பிரச்சனையில் எடுத்து காண்பிக்கிறார். நாம் நம்முடைய பிள்ளைகளை வழியில் அழைத்து கொண்டு போகும்போது அந்த பக்கம் போகாதே, இந்த பக்கம் போகாதே, அதன் மேலே காலை வைக்காதே, இதை கையில் தொடாதே, ஒரு நாளெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்படியானால் அன்பு சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் நான் கிறிஸ்துவுக்குள் சபையாக இருக்கிறேன் என்று நீ நினைத்தால் இந்த 7 சபைகளின் வேதனைகள் உனக்குள் இருக்குமானால் நீ மனம் திரும்ப வேண்டும், உன்னை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும், நீங்கள் மாற்றமடைய வேண்டும். இதுவே கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. எபேசியருக்கு எழுதிய நிருபம் ஒரு முக்கியமான வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறேன். 5வது அதிகாரம் 32வது வசனம். நீங்கள் அந்த வசனம் முழுவதையும் வட்டமிடுங்க. உங்கள் வீட்டுக்கு வர போதகர்கள் அல்லது உறவினர்கள் மற்றவர்களிடத்திலெல்லாம் இதை குறித்து பேசுங்க. காரணம் என்னென்னா, இந்த கிறிஸ்தவ சபை மார்க்கமாக இல்லாமல் மதமாக விழுந்து கிடக்குது. மதவாதிகள், மத துரோகிகள், மத எதிரிகள், பரிசுத்த ஆவியினுடைய வியாபாரிகள், தீர்க்க தரிசன பொய்யர்கள் கையில் விழுந்து கிடக்குது. கிறிஸ்தவ மதம் என்பது அது கத்தோலிக்கத்தில் ஆரம்பித்து பெந்தேகோஸ்து வரைக்கும். மார்க்கம் என்பது புதிய ஏற்பாட்டின்படி நடக்கிறவர்கள் மட்டும். புதிய ஏற்பாட்டின்படி நடக்கிறவங்க சபை எப்படி பார்க்குறாங்கன்னா, கிறிஸ்துவாகவே பார்க்கிறார்கள், கிறிஸ்துவின் தலையாக அதை பார்க்கிறார்கள். பாருங்கள், எபேசியர் 5:32, இது உங்களுக்கு விளங்குதான்னு பாருங்கள். முதல் வரி, இந்த ரகசியம் பெரியது. கவனிச்சிங்களா? இது ஒரு ரகசியன்றார். இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். அப்போ கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள அந்த உறவு ஒரு ரகசிய மாதிரி இருக்கு. சபை பூமியில் இருக்கு, கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிறார். அங்கே இருந்து தலையாக இந்த திருச்சபையை அவர் வழி நடத்துகிறார். பரலோகத்தில் உள்ள கிறிஸ்து இந்த 7 சபைகளுக்கும் ஆண்டவராயிருந்து வழி நடத்துகிறார். கணவன் காஷ்மீரத்தில் இருக்கிறான்,
அவன் இராணுவத்தினுடைய முன்னணியிலே இருக்கிறான். 15 நாட்களுக்கு ஒரு முறை தான் அவனுக்கு கடிதங்கள் போய் சேரும். ஆனாலும் கன்னியாகுமரியில் இருக்கிற அவனுடைய மனைவி எந்த ஒரு காரியம் செய்தாலும் தன் கணவனுக்கு தெரியப்படுத்துகிறாள். அவனுடைய முடிவை கேட்கிறாள். இதை நான் செய்யட்டுமா, இதை நான் வாங்கட்டுமா, இந்த பள்ளியிலே பிள்ளையை சேர்க்கட்டுமா, நான் இப்படி நடக்கட்டுமா? அங்கே இருந்து கணவன் பதில் கொடுக்கிறார். இன்றைக்கு எல்லாம் செல்போன் வந்து விட்டது, உடனுக்குடனே கூட அவர்கள் பேசிக்கொள்ள முடியும். ஆனால் 2000 கிலோமீட்டர்கள் வித்தியாச தூரம் உள்ள இடத்துல இருந்தாலும் தலையாகிய கணவனுடைய பதிலை மனைவியாகிய அவள் கேட்டு பெறுகிறாள். அது மாதிரி கிறிஸ்து தலையாக பரலோகத்தில் இருந்தாலும், கிறிஸ்துவின் மார்க்கமாகிய சபை பூமியில் இருந்தாலும், கிறிஸ்துவுக்குள்ளே ஐக்கியம் உள்ளதாக இருக்கிறதுனால அவருடைய ஆணையின்படி நடக்கிறது. இந்த ரகசியம், இந்த விவரம் புரியாம தான் மார்க்கமா மதமா, புரியுதா உங்களுக்கு? கிறிஸ்துவ என்பது மார்க்கம், நீங்க மதத்தில் ஒரு அடையாளம். எவ்வளோ சொன்னாலும் உங்களுக்கு விளங்கலை. அப்படியே விளங்கினாலும் நான் திருந்த மாட்டேன், நீ உயிருள்ளவன் என்று சொல்லியும் செத்தவனாக இருக்கிறாய். அப்படிதான் பதில் உனக்கு நான் சொல்ல முடியும். எவ்வளோ சொல்லியும் மனம் திரும்பணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீ அனலும் இல்லை குளிரும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு முடிவு எடுக்கிற தைரியம் இல்லை. சிலர் சொல்கிறாங்க நான் சத்தியத்தின்படி தான் நடக்கிறேன்னு. இல்லையே, ஆதியில் இருந்த அன்பு இல்லையே. ஆக இந்த 7 நோய் குறிகளை வைத்து இன்றைய சபையை நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். ஆப்பிள் வாங்கும்போது மக்கள் அதை எப்படி பார்க்குறாங்க தெரியுங்களா? சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. ஏதாவது ஒரு காயம் இருக்கா, ஒரு அடி இருக்கா, ஒரு அழுகல் இருக்கா, தேடுறாங்க. ஏன்னா ஒரு ஆப்பிள் விலை அதிகம். ஆகவே நன்றாக பார்த்து வாங்குறாங்க. சபையை கூட சத்தியத்தின்படி நீங்கள் நடக்கிறதா இருந்தால் அது மார்க்கமாக இருக்குதான்னு நீங்கள் பார்க்கணும். சகோதரர்களே, எபேசியர் 5வது அதிகாரம் சபையை கர்த்தர் எப்படி உள்ளே கொண்டு வந்தார் என்று பாருங்கள். 26, 27. தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரைத்திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் அதற்காக தாமே ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்து சபைக்காக தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஏன்? சபையானது பிழையற்றதும் குற்றமற்றதுமாயிருக்கும்படி. சபை எப்படி கண்டுபிடித்தார்? தண்ணீர் முழுக்கினாலே, அதாவது ஞானஸ்தானம். நம்மை கரை திரையிலிருந்து விலக்கி கழுவி சரீரமாக மாற்றிக்கொண்டார். 30வது வசனம் பாருங்கள். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். Church belong to Christ. We are his bones. நாம் அவருடைய எலும்புகளாய் இருக்கிறோம். சகோதரர்களே, சபை கிறிஸ்துவை கொண்டு ஆதரிக்கப்படுகிறது, போஷித்து காப்பாற்றப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு உன்னத நிலையில சபை இருந்தால் அது மார்க்கம். இதை விட்டு விலகி போனால் அது மதம். இன்றைக்கு இந்த 7 சபைகள், அவர்களை பற்றிய அடிப்படையான பிரச்சனைகள் என்ன, அதற்கான ஆலோசனைகள் என்ன? ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிப்பது போல தேவன் தமது கிருபையை பூமிக்கும் வானத்துக்கும் உயரம் எவ்வளவோ, கிழக்குக்கும் மேற்குக்கும் தூரம் எவ்வளவோ அவ்வளவாய் மன்னித்து நம்மை ரட்சிக்கிறார் என்ற இந்த செய்தியோடு இன்றைய செய்தி நான் நிறைவு செய்கிறேன். நாளை நாம் சந்திப்போம், பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த அன்பான தகப்பனே, மிக உறுதியான வேத வசனங்களை நாங்கள் படிக்கவும் கேட்கவும் உணரவும் செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலே மண்டை சேர்ந்து உமது வழிகளில் நடக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே ஜெபத்தை கேட்டருளும். பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.
இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் திருவர நேர நேயர்களுக்கு காலை வணக்கம். காலைதோறும் சூரிய ஒளி நமக்கு புதிதாக கிடைக்கிறது. காலைதோறும் நாம் சுவாசிக்கிற காற்று நமக்கு புதிதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனாலே புதிய காரியங்களை நாம் அனுபவிக்கிறோம். அந்த நன்மைக்கு நாம் நன்றி சொல்லுகிறோமா? ஒவ்வொரு காலை பொழுதிலும் நாம் எழுந்திருக்கும் பொழுது நன்றியோடு நாம் எழுந்திருக்க வேண்டும். அப்பொழுது தேவ கிருபை நமக்கு அதிகமாக கிடைக்கும். அநேக ஸ்தோத்திரங்களினாலே கிருபை பெருகும் என்று நாம் வாசிக்கிறோம். அதே போல ஒரு நாளை நீங்கள் நிறைவு செய்யும் பொழுது நன்றியோடு நிறைவு செய்யுங்கள். ஏனென்றால் அனுதினமும் ஆயிரக்கணக்கான ஆபத்துகளையும் விபத்துகளையும் நாம் கடந்து அந்த நாளை நிறைவு செய்கிறோம். ஆகவே இந்த திருவர நேர நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் காலை எழுந்தவுடனே வசனத்தோடும் தேவ செய்தியோடும் புறப்படுங்கள். நேர்களே, இப்பொழுது இதோ சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன் என்ற தலைப்பில வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து வித்தியாசமான தலைப்புகளில விருப்பமான செய்திகளை நீங்கள் கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள். அந்த வகையில 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவானவர் 7 சபைகளுக்கு நடுவிலே உலாவி அந்த சபைகளுடைய நிறை, அதனுடைய குறை, மனம் திரும்ப வேண்டிய அவசியம், அதற்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள், அவர்கள் ஜெயம் கொள்ளும் பொழுது, வெற்றி பெறும் பொழுது அவர்களுக்கு கிடைக்கிற வாக்குத்தத்தங்களை வரிசைப்படுத்தி இன்று கேட்டீர்கள். அதாவது 7 வித்தியாசமான செய்தியை ஒரே நாளிலே நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதமான செய்திதான். இன்று நீங்கள் கேட்ட செய்தியை கொண்டு இன்று நம்முடைய வாழ்க்கையில தேவன் எப்படி நம்மை சிட்சிக்கிறார், சிட்சை என்றால் என்ன, தண்டனை என்றால் என்ன, சிட்சை அவசியம் தானா, அது நம்மை ஆவிக்குரிய வழியில எப்படி சீர்படுத்தும் என்பதை அறிந்து கொண்டோம். இன்று நீங்கள் கேட்ட செய்திருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான்: தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஏன் சிட்சிக்கிறார்? எழுதிக் கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். சரியான பதிலை வசன குறிப்போடு எழுதுங்கள். தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஏன் சிட்சிக்கிறார்? எழுதிக் கொண்டீர்களா? சரியான பதிலுக்கு நல்ல பரிசுகள் காத்திருக்கிறது. நேர்களே, நீங்கள் வீட்டில் இருந்தபடியே தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் அஞ்சல் வழி வேத பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். ஆவிக்குரிய புத்தகங்கள், சபையிலே பயன்படுத்தப்படும் கர்த்தருடைய பந்தி பாத்திரங்கள், காணிக்கை பைகள் தேவைப்படுவோர் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சிகள் யூடியூப்ல அப்லோட் செய்யப்பட்டிருக்கிறது. பாருங்கள், பிறரை பார்க்கும்படி உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்படி உற்சாகப்படுத்துங்கள். மீண்டும் நாங்கள் உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபையும் சமாதானமும் இந்த நாள் முழுவதும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 0442550082. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?